அன்பான குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஆமா, போன வகுப்புல நாம என்ன படிச்சோம்? ஆமையும் தவளையும் பாட்டு பாடி மகிழ்ந்தது இல்லையா? மழை பெய்ததுனால அவங்களுக்கு என்னாச்சு? சந்தோஷம் இருந்தது, பாட்டு பாடி மகிழ்ந்தாங்க இல்லையா? அதுபோல உங்களுக்கும் நான் ஒரு வேலை சொல்லியிருந்தேனே, படம் வரைந்து மகிழ சொல்லி. வரைந்தீங்களா? வரைந்துட்டீங்களா? நல்ல குழந்தைங்க, வெரி குட். ஆமா, இப்ப மழை பெய்துட்டு இருக்குதல்லவா இல்லையா? மழை பெய்தா? ஓ, உங்க ஏரியால மழை பெய்யலையா? உங்க பகுதியில மழை பெய்யல, உங்க பகுதியில மழை பெய்யுதா? சரி. மழை பெய்யும் போது உங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? குளிரா இருக்குமா, கொஞ்சம் சூடா இருக்குமா? வெளியே போனா எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வெளியே வந்தா காற்றடிக்குமா? குளிர்ந்த காற்று வீசுங்கிறீங்களா? குளிர் அடிக்குங்கிறீங்களா? சரி. அப்புறம் உங்க தெருவில் எப்படி இருக்கும்? நீங்க பார்த்துருக்கீங்களா? மழை பெய்யும் போது பார்த்துருக்கீங்களா? இல்லையா? மழை வெள்ளம் அங்கங்க ஓடிட்டு இருக்கும் இல்லையா? சில இடங்கள்ல சகதியாக இருக்கும், சேரும் சகதியுமாக இருக்கும் அப்படிங்கிறீங்களா? சரி, அப்ப கவனிச்சிருக்கிறீங்க இல்லையா? மழை பெய்யும் போது நமது சுற்றுப்புறத்தை நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. நல்ல குழந்தைங்க. சரி, இப்ப நம்ம அந்த பாட்டு என்னாச்சு? ஆமையும் தவளையும் பாடி மகிழ்ந்தனர் அந்த பாட்டு. அப்ப என்னாச்சு தெரியுமா? மழை பெய்துகிட்டே இருந்ததல்லவா, இவங்க பாடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மழை என்னாச்சு தெரியுமா? அடைமழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. தவளையும் ஆமையும் என்ன பண்ணாங்க தெரியுமா? விடாம பெய்துகிட்டே இருந்தனால குளிரால நடுங்க தொடங்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? மரங்கள் எல்லாம் அப்படியே நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி, காற்று சரியான காற்று. அதனால ஆமையும் தவளையும் குளிரால நடுங்க தொடங்கிட்டாங்க. குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்களா? மேகங்களுக்கு இடையில சூரியன் மறைந்து கொண்டது, ஒளிஞ்சுக்குச்சு. இருட்டா இருக்கும் இல்லையா? அதனாலதானே இருட்டா இருக்குது. இந்த மேகங்களுக்கு இடையில சூரியன் மறைந்து கொண்டது, ஒளிந்து கொண்டது. இது குளிரால பயங்கரமா காற்றும் வீசிட்டு இருந்ததா? குளிரால ஆமையும் தவளையும் நல்லா நடுங்க ஆரம்பித்து விட்டன. பின்ன என்ன தெரியுமா? மரத்தில் இருக்கிற பறவைகள் எல்லாம் இறை தேட முடியாம மரத்தில் இருக்கிற கூட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தன. மழை பெய்யும் போது போய் எதுவும் தேட முடியாதல்லவா? அப்படி அது மரத்தில் இருக்கிற கூட்டுக்குள்ள பூரா அடைந்து கிடந்தன. ஆனா என்னாச்சு தெரியுமா? வெளியில மழை பெய்யறதுனால பூமியிலிருந்து பச்சை புற்களும் செடிகளும் வளர தொடங்கின இல்லையா? மழை பெய்யும் போது சுற்றுப்புறத்துல பச்சை பசேன்னு இருக்கும், செடிகளும் புற்களும் வளர்ந்து இல்லையா? அவைகள் வளர தொடங்கின. குளம் என்னாச்சு தெரியுமா? மழை பெய்துட்டே இருந்த குளம் என்ன ஆகும்? மெதுவா நிறைய ஆரம்பித்தது. குளம் நிறைய ஆரம்பித்தது. குளம் நிறைய நிறைய அதுல ஒரு கொடி படர்ந்து வருமே. என்ன கொடி? தாமரை கொடி. தாமரை கொடி அந்த குளம் முழுவதும் மெதுவா படர ஆரம்பித்தது.
அந்த தாமரை கொடியிலிருந்து மெதுவா மொட்டுக்கள் தலை தூக்க ஆரம்பித்தன. பூக்கள் மெல்ல விரிந்தன. இப்ப அந்த குளம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? குளம் நிறைய தாமரை இலைகளாகவும் மொட்டுக்களாகவும் பூக்களும் விரிந்த அந்த குளம் பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. ஒரு வழியா மழை நின்னது, பெய்யறத நின்னது. ஆமைக்கும் தவளைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாச்சு. ஆமை என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த குளத்து நிறைய என்ன பூக்கள் இருந்தது? தாமரை பூக்கள் இருந்தது இல்லையா? அந்த தாமரை பூவை ஒன்ன பறிச்சது. தவளை என்ன பண்ணுச்சு தெரியுமா? மேல குளக்கரையிலிருந்து தாமரை இலையில தாவியது. இவங்க 2 பேரும் விளையாடுறத பார்த்ததும் இவங்க 2 பேரும் தாமரை பூவை பறிச்சும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கல்லவா, இதைய பார்த்ததும் நண்டு கேட்டது, நானும் வரட்டுமா? உங்க கூட விளையாடுறதுக்கு நானும் வரட்டுமா அப்படின்னு நண்டு கேட்டது. குளம் நிறைந்தது அப்படிங்கிற தலைப்புல நம்ம பாடப்பகுதியில இப்ப டீச்சர் சொன்ன எல்லா நிகழ்வுகளையும் கொடுத்திருக்காங்க. பாக்குறீங்களா? பாடப்பகுதி பாக்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? வெரி குட் இல்லையா? இந்த பாடப்பகுதிய நீங்களும் எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டீங்களா? சரி, இப்ப டீச்சர் கேட்கிற 1-2 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க இந்த பாடப்பகுதியில இங்க பாருங்க, வானத்துல என்ன காட்சியை பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? பாருங்க, தெரியுதா? என்னது? வானத்திலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது இல்லையா? மழை பெய்து கொண்டிருக்கிறது. சரி, அடுத்தது என்ன பாக்குறீங்க? அடுத்தது என்ன பாக்குறீங்க? ஆமை எங்க இருக்குது? ஆமை எங்க இருக்கு? சரியா? தெரியுதா உங்களுக்கு ஆமைய? ஆமை இருக்குதல்லவா? ஆமையோட கையில என்ன வச்சிருக்குது? என்ன பூவை வச்சிருக்குதுன்னு பாருங்க. சரியா சொல்றீங்க, தாமரை பூ இல்லையா? அந்த குளம் முழுக்க உங்களுக்கு என்ன தெரியுது? தாமரை பூக்கள் இருக்கிறது அல்லவா? நிறைய தாமரை பூக்கள் உள்ளன. சரிதான். அடுத்தது என்ன பாக்குறீங்க? அடுத்தது யார் இருக்கிறா? இங்க பாருங்க, இங்க தாமரையினுடைய இலையில இருக்கிறது யாரு? யாரு? வெரி குட், தவளை. தவளை கரெக்ட் தானே? வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. அப்ப இந்த குளம் நிறைந்தது அப்படிங்கிற இந்த பாடப்பகுதியில் இருக்கிற படக்காட்சிகளை எல்லாம் பார்த்தீங்கல்லவா? குளம் நிறைய தாமரை பூக்கள், வானத்திலிருந்து மழை பெய்கிறது, பின்ன ஆமையினுடைய கையில தாமரை பூ இருக்குது, தாமரையினுடைய இலையில தவளை அமர்ந்திருக்கிறது இல்லையா? தவளை உட்கார்ந்து இருக்குது. சரி, வெரி குட். இப்ப நாம என்ன பண்ணலாம்? இந்த பாடப்பகுதிய வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? வாசிக்கலாம். டீச்சர் முதல்ல வாசிச்சு தர்றேன், பிறகு டீச்சர் கூட சேர்ந்து வாசிங்க. குளம் நிறைந்தது. தெரியுதா உங்களுக்கு? குளம் நிறைந்தது. குளம் நிறைந்தது. மழை மழை மழை. மழை மழை மழை. எங்கும் அடை மழை.
எங்கும் அடை மழை. குளம் குட்டை நிறைந்தது. குளம் குட்டை நிறைந்தது. தவளை மகிழ்ந்தது. தவளை மகிழ்ந்தது. அது தாமரை இலையில் தாவியது. அது தாமரை இலையில் தாவியது. ஆமை சிரித்தது. ஆமை சிரித்தது. குளத்தில் குதித்தது. குளத்தில் குதித்தது. பூவை பறித்தது. பூவை பறித்தது. வா விளையாடலாம். வா விளையாடலாம். தவளையை அழைத்தது. தவளையை அழைத்தது. நானும் வரட்டுமா? நானும் வரட்டுமா? நண்டு கேட்டது. நண்டு கேட்டது. வாசிச்சீங்களா? குளம் நிறைந்தது அப்படிங்கிற பாடப்பகுதிய டீச்சரோட கூடவே சேர்ந்து வாசித்தீங்களா? வாசித்தீங்க இல்லையா? மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாமா? வாசிக்கலாம் இல்லையா? சரி, பாத்தீங்களா? குளம் நிறைந்தது. சொல்லுங்க. இப்ப எல்லாருமே சொல்லணும். போன தடவை 1-2 பேர் சொல்லல. குளம் நிறைந்தது. மழை மழை மழை. மழை மழை மழை. எங்கும் அடை மழை. எங்கும் அடை மழை. குளம் குட்டை நிறைந்தது. வாசிக்கிறீங்களா? குளம் குட்டை நிறைந்தது. தவளை மகிழ்ந்தது. தவளை மகிழ்ந்தது. அது தாமரை இலையில் தாவியது. அது தாமரை இலையில் தாவியது. ஆமை சிரித்தது. ஆமை சிரித்தது. குளத்தில் குதித்தது. குளத்தில் குதித்தது. பூவை பறித்தது. பூவை பறித்தது. வா விளையாடலாம். வா விளையாடலாம். தவளையை அழைத்தது. தவளையை அழைத்தது. நானும் வரட்டுமா? நானும் வரட்டுமா? நண்டு கேட்டது. நண்டு கேட்டது. இப்ப 2-3 கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்பேன். புத்தகத்தில் இருக்கிற படத்தை எல்லாம் பார்த்தீங்கல்லவா? பார்த்தீங்கல்லவா? அதில் இருக்கிற 2-3 கேள்விகளை நான் கேட்பேன். அதற்கு சரியான பதில் சொல்லணும். வானத்துல என்ன காட்சியை நீங்க பார்த்தீங்க? என்ன காட்சி பார்த்தீங்க? என்ன காட்சி பார்த்தீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்க. என்னது? என்னது? நீங்க சொன்னீங்கன்னா டீச்சர் எழுதுவேன். என்னது?
மழை. என்னது? மழை. கரெக்ட் தானே? சரி. அடுத்தது, ஆமையின் கையில் இருப்பது என்ன? ஆமையின் கையில் இருப்பது என்ன? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்ன இருந்தது ஆமையோட கையில? என்ன இருந்தது? என்ன இருந்தது? கரெக்ட் தான் இல்லையா? என்னது? தாமரை பூ இருந்தது இல்லையா? என்ன இருந்தது? தாமரை. தாமரை தெரியுதா? படமும் அதற்கான சொல்லும் இருக்குது. அப்ப நீங்க சொன்னது சரிதானே? டீச்சர் எழுதுனதும் சரிதானே? சரி. தவளை எங்க உட்கார்ந்து இருந்திருக்கு? எங்க உட்கார்ந்துட்டு இருந்தது? பாத்தீங்களா? எங்க உட்கார்ந்துட்டு இருந்தது? சொல்லுங்க. எங்க? படத்தை பார்த்ததும் சிலர் சொல்லிட்டீங்க இல்லையா? நீ சொல்ல பார்த்ததும் எல்லாரும் சொல்லிருக்கீங்க பாருங்க. இலையில் இல்லையா? தவளை எங்கே அமர்ந்திருந்தது? இலையில். வானத்துல பார்த்த காட்சி என்னது? என்னது? வாசிங்க. மழை. சரியா சொல்றீங்க. ஆமையின் கையில் இருப்பது என்ன? 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 ஆமையின் கையில் இருப்பது என்ன? தாமரை. சரியா? தாமரை. தவளை எங்கே உட்கார்ந்திருந்தது? இப்ப வாசிங்க. இலை. இலை. கரெக்டா? இப்ப டீச்சர் கேள்வி கேட்காமையே நீங்க வாசிக்க போறீங்க பாருங்க. வாசிங்க. மழை, தாமரை, இலை. மழை, தாமரை, இலை. வெரி குட். நல்ல குழந்தைங்க. சரியா வாசிக்கிறீங்க இல்லையா? குழந்தைகளே, ஆமை என்ன பூவை பறித்து விளையாண்டது? தாமரையை இல்லையா? அந்த தாமரையை நாம் என்ன பண்ணலாம்? சுலபமா வரையலாமா? டீச்சர் வரையறதுக்கு கத்து கொடுக்கட்டுமா? நீங்களும் வரைங்க. டீச்சர் கூடவே வரைங்க. இப்ப பாருங்க. முதல்ல இப்படி போட்டுக்காங்க. கையில் ஸ்லைட் பென்சில் அல்லது நோட் பென்சில் ஏதாவது வெள்ளை காகிதத்தால் அதற்கான ஒரு பென்சில் ஏதாவது ஒன்று கையில் வச்சிருக்கீங்களவா? எடுத்துக்கிட்டீங்களவா? அப்ப அதனுடைய முதல்ல இப்படி ஒரு வளைந்த மாதிரி ஒன்று போடுங்க. அதன் பிறகு இப்படி வரைங்க. வரைச்சிட்டீங்களா? அதையே இப்படி கொண்டு வந்து சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டுட்டீங்களா? பிறகு இப்படி வரைச்சிட்டீங்களா? திரும்பவும் இப்படி இந்த பக்கம் வரைச்சிட்டீங்களா? திரும்ப அதே போல
கீழே. வரைஞ்சிட்டீங்களா? என்னுடைய இலை வரையலாமா? இது போல வரைஞ்சிட்டீங்களா? என்னுடைய இலை எப்படி வரைஞ்சிடலாம்? தவறு வந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. முதல் ஓரிரு முறை வரையும் போதெல்லாம் நமக்கு என்ன வேணும்? தவறுகள் வரும். அதனால இன்னும் சங்கடப்படாதீங்க. திரும்ப திரும்ப வரைஞ்சு பாருங்க. சரியா? இதனுடைய தண்டு. இப்படி நமக்கு என்ன பண்ணலாம்? சுலபமான முறையில தாமரை பூ வரையலாம். தெரிந்தவர்கள் தாமரை என்று எழுதவும் செய்யுங்க. எழுதிட்டீங்களா? சரி. இப்போ ஸ்லைட்டில் வரைந்தவங்களுக்கு ஸ்லைட்டில் ஏதாவது கலர் பென்சில் இருந்தால் கலர் கொடுங்க. நோட்டு புத்தகத்தில் வரைந்தவர்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த நிறம் கொடுக்க முடிஞ்சா நிறம் கொடுங்க. சரியா குழந்தைகளே? வரைந்து பழகுவீங்கல்லவா? சரி, வெரி குட். சரி குழந்தைகளே, அப்போ தாமரை பூவை வரைந்து நிறம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? சரி. இன்றைய வகுப்புல நாம என்னவெல்லாம் பார்த்தோம்? வானில் மழை பெய்த படத்தை பார்த்து சொன்னீங்க. தவளை தாமரை இலையில் இருந்ததையும் பார்த்து சொல்றீங்க இல்லையா? அப்புறம் டீச்சர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல முறையில் பதில் சொன்னீங்க. டீச்சர் படம் வரைந்து அதையே அழித்த போது அந்த சொற்களை பார்த்து நீங்களாகவே வாசித்தீங்க இல்லையா? சரி. இனி ஒரு வேலை கூட நீங்க செய்யுங்க. அந்த பாடப்பகுதியை நம்ம வாசிப்போம் இல்லையா? அதுல மழை அப்படிங்கிற சொல் எத்தனை முறை வந்துள்ளது அதைய வட்டம் போடுங்க. எத்தனை முறை வந்துள்ளதுங்கிறது அடுத்த வகுப்புல நான் கேட்பேன். அதைய நீங்க வட்டம் போட்டு எண்ணி வச்சிருக்கணும். சரியா? சரி. அந்த பாடப்பகுதியில என்னென்ன உயிரினங்கள் வந்தது? ஆமா, 2 முறை வாசித்தோம் இல்லையா? டீச்சர் கூடவே நீங்க வாசித்தீங்க. டீச்சர் சொல்லியும் கொடுத்தேன். அப்ப அந்த பாடப்பகுதியில என்னென்ன உயிரினங்கள் வந்தது அதையும் வட்டம் போட்டு நீங்க கண்டுபிடிச்சு வைங்க. டீச்சர் அடுத்த வகுப்புல கண்டிப்பா கேட்பேன். இப்ப என்ன பண்ணலாம்? போயிட்டு வாங்க. பாய்.